ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 10:30 வரைக்கும் ஃபுல் அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஸோ 10:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஐ கிராஸ் ஆகிட்டு மேலே சஸ்டெயின் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சால்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 o'clock பார்த்தீங்கன்னா ஹெவி செல் ஆஃப். ஸோ மார்னிங் கொடுத்த கெயினை ஃபுல் எரேஸ் பண்ணிட்டு பேக் டு டே ஓப்பனோட பொசிஷனை க்ளோஸ் ஆச்சு கரெக்டாக. ஸோ லைஃப் டைம் ஹை கிராஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங், லிட்டில் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ லைஃப் டைம் ஹைக்கு சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் டே ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்டர்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா லிட்டில் கேப் இருக்குது. ஸோ இந்த நாளைக்கு மோஸ்ட்டாக அந்த கேப் ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு நிஃப்டி. ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட்லைனில் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுது. பார்த்தோன்னா ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுது. ஸோ டைவர்ஜன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும். ஸோ அதனால நாளைக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு பாசிட்டிவ் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அரௌண்ட் 6 PM கிட்ட. ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் 3.4, இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 3.3. ஸோ இந்த மந்த் ஃபோர்காஸ்ட் பண்ண பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.4. ஸோ அதோட 3.5% ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதோட இன்ஃப்ளேஷன் டேட்டா கம்மியாக வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். ஸோ இதனால நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். ஸோ அதனால ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% கிட்டே இன்னைக்கு மூவ். ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லைஃப் டைம் ஹை கிராஸ் ஆகிட்டு கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ். ஸோ மீடியாவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்டே இருக்கு. ஸோ பிஎஸ்யூவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரௌண்ட் 1% கிட்ட இன்னைக்கு அப்ல இருக்கு. ஸோ எஃப்ஐடி டேட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இன்னைக்கு நெட் பயஸ் தான். ஸோ எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா 426 crores, டிஐ பார்த்தீங்கன்னா 233 crores. ஸோ இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொரிஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.